வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். அன்பானவர்களே, நமக்கு இப்போ உள்ள பல பிரச்சனைகள், வியாதிகள் வருவதற்கு காரணமே என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் தேவையான அளவுக்கு சத்துள்ள உணவு முறை நம்மள்கிட்ட இல்லை. நம்மளுடைய மூதாதையர்கள் செஞ்சதை எல்லாமே மறந்துட்டோம். இப்போ நவீனமாக என்னென்னலாம் நாக்குக்கு ருசியாக கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அதனால் நோய் எதிர்ப்பாற்றல் குறைஞ்சிடுது, உடம்புல அமிலத்தன்மை அதிகமாகிடுது. இதனால நமக்கு பல நோய்கள் வருது. அதனால் நம்மளுடைய பாரம்பரியமான கடைபிடிச்சிட்டு வந்த சாப்பாட்டு விஷயத்தை ஒழுங்காக கடைபிடிச்சாலே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா பெருகும். அதனால் இப்போ பலருக்கும் ஒரு மெனக்கிட்டு செய்ய முடியாத ஒரு விஷயம் மூலிகை குழம்பு பொடி. இது சில பேர் செய்கிறாங்க. இதனால் அந்த குடும்பமே நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. முடிஞ்சவங்களுக்கு என்னான்னு நான் அந்த லிஸ்ட்டை சொல்கிறேன், அவங்க அதை செஞ்சு சாப்பிடுங்க. அப்படி முடியாதவங்களுக்கு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு நான் சொல்கிற அந்த பொருள்கள்லாம் சொன்னாலே அவங்க அந்த இதை கொடுப்பாங்க. அதை முறைப்படியே அவங்கள்ட்டே கேட்டுக்கிட்டே கூட நீங்கள் சாதாரணமாக நீங்கள் குழம்பு வைக்கிற மாதிரி வைக்க வேண்டியதான், புளி குழம்பு வைக்கிற மாதிரி வைக்க வேண்டியதான். அதனால் அதுக்கான தேவையான பொருள்களை சொல்கிறேன். மஞ்சள், சுக்கு, திப்பிலி, அதிமதுரம், மாவிளங்கம்பட்டை, வால்மிளகு, வாய்விடங்கம், வெண்மிளகு, ஓமம், கருஞ்சீரகம், பெருங்காயம், தனியா, நற்சீரகம், இந்த பொருளை வாங்கி நீங்களே பொடி செய்து வச்சுக்கிட்டு நீங்கள் மூலிகை குழம்பு தயார் பண்ணலாம். முடியாதவங்கன்னா என்கிட்ட ஆர்டர் பண்ணி கூட அதை வாங்கிக்கலாம். நான் ரொம்ப தூய்மையான முறையில் நம்ம அதை ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எனவே இந்த நமது பாரம்பரிய மருத்துவமான இந்த மூலிகை குழம்பு பயன்படுத்தி வாரத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறையாக அது குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்டு வர்றதால பல நோய்கள் வருவதை முன்னெச்சரிக்கையாக தடுத்துக்கலாம். எனவே இந்த மூலிகை குழம்பு பொடியை பயன்படுத்தி பலனடைமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன்.